வாங்க இன்னைக்கு நம்ம கிராபும் ஃபிஷ்ஷும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் செய்கிற மெத்தடு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் வந்து 1 kg ப்ளூ கிராப் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த கலர் கிராப் வாங்கினாலும் பரவாயில்ல, அதில் நல்லா சதை இருக்குதான்னு மட்டும் கேட்டு வாங்குங்க. அது வந்து யூஸ்வலாக அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து நம்மளுக்கு நண்டில் சதை நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நண்டு டிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து நான் கிரேவி வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு நான் வந்து 3 பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 8 பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து மேக்ஸிமம் 10க்கு மேலே போடாதீங்க, உரப்பு அதிகம் வேணும்னு நினச்சா கூட. இல்லாட்டி அந்த ஒரு மாதிரி பச்சை மிளகா வாடை வந்துடும். இதில் வந்து நம்ம ஒரு சைடில் வந்து ஒரு கடாயில் வந்து நண்டு வைக்கிறோம், இன்னொரு கடாயில் வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம். இதில் நான் வந்து மீன் குழம்புக்கு மட்டும் நான் 2 விதமான எண்ணெய் சேர்த்துருப்பேன், அது தனியாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு பொடி, 2 ஏலக்காய், 2 to 3 ஏலக்காய் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டை 2 அந்த நீளம் பார்த்துக்கோங்க. கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு, அப்புறம் சோம்பு பொடி, இதெல்லாம் போட்டுட்டு அது கொஞ்சம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதுக்குள்ளே அதில் நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து அரைச்சிட்டோம், அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இது கொஞ்சம் எண்ணெய் காஞ்சு இந்த நம்ம போட்ட மசாலாவில் கொஞ்சம் அது எப்படி காஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இது வந்து பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன். எப்பயுமே சமைக்கிறவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம போட்டிருக்க அந்த கிராம்பு வந்து லைட்டாக வெடிச்சு வரும், அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிராம்பு எப்பயுமே எண்ணெயில் போடும் போது கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. இப்போ நான் அந்த அரைச்சி வச்ச கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே அப்படியே கடாயில் சேர்த்துட்டேன். இப்போ இதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் நான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுதான் அந்த காலத்தில் மீன் குழம்பு செய்கிற மெத்தட். ஏன்னா இதில் வந்து நம்ம நிறையா புளி, நிறைய குழம்பு மிளகாப்பொடிலாம் சேர்க்கும் போது சில பேருக்கு அது சேராமல் இருக்கும். அதுக்காக ஒரு 1½ ஸ்பூன் to 1 ஸ்பூன் தான் விளக்கெண்ணெய் சேர்ப்பாங்க. அதனால நான் நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெயும் இதில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னா கடுந்த பருப்பு, வெந்தயம் 2த்தையுமே வந்து எண்ணெயில் போட்டிருக்கேன், அது பொரியட்டும் கொஞ்சம். நண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்மளுடைய மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வதக்கணும். அது தனியாக அந்த சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே கடுகு, வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சோன்னே சின்ன வெங்காயம் ஒரு 3 to 4 பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து முழுசாக அந்த கொண்டையில் மட்டும் கொஞ்சம் கீரி போடணும். அப்புறம் கருவேப்பிலை. மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் போட்டுறக்கூடாது, கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும். அப்புறம் வெள்ளைப்பூடு 2 நீங்கள் நறுக்கி போட்டுருங்க, பேஸ்ட் எதுவும் போட்டுறாதீங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன், நண்டு மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை வாசனை போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் வந்து இந்த குக்கிங் டைம் வந்து நண்டுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால தான் நம்ம நண்டு மட்டும் செய்யாமல் மீன் குழம்பு செய்கிறதையும் உங்களுக்கு நான் சைடில் காமிச்சிட்டேன். இதோட 2 தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா வதங்க விடணும். மீன் குழம்புக்குமே நல்லா வந்து நம்ம மசாலாவை வதங்க விடணும். இதில் எதுவுமே நம்ம அரைச்செல்லாம் போட போகிறதில்ல, உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதங்க விட போகிறேன். இப்போவே கொஞ்சம் பாருங்கள், நண்டு மசாலாவோட கலர் கொஞ்சம் மாறி இருக்கு, ஆனால் இன்னுமே அதில் தண்ணி சத்து இருக்குது. அதனால் நம்ம வந்து இன்னமும் அதை நல்லா குக் பண்ண விடணும். இப்போ நம்ம மீன் குழம்பு இதில் போட்டிருக்க தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு, இன்னும் வதங்கணும். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணிடலான்னா, ஒரு லெமன், பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து புளி ஊற போட்டு வச்சுருக்கோம். இது வந்து 1 கிலோ
உருட்டு நகரை அப்படின்னு சொல்லுவாங்க. நகரையிலேயே இது ஒரு டைப்பு. அந்த மீனோட தலை மட்டும் போட்டு 2 பீஸ் தான் இப்போ மொத்தமாக ஒரு 5 பீஸ் அளவு தான் போடுற அளவுக்கு தான் குழம்பே வைக்க போகிறோம். அதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி தேவைப்படும். இதில் எனக்கு ஒரு மாங்காய் கிடச்சிச்சு. அதில் இந்த மாங்காய் எப்பயுமே வந்து மீன் குழம்புல மாங்காய் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு சின்ன பீஸ் வந்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப புளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா புளியோட அளவை கம்மி பண்ணணும். இப்போ நான் போட்டிருக்க மாங்காய் வந்து புளிக்கவே இல்லை, நல்லா இனிப்பாக இருந்துச்சு. அதனால் நான் புளியோட அளவை கம்மி பண்ணலை. 2 தக்காளி வேறு போட்டிருக்கேன், புளி வேறு கரைச்சி ஊற்றிருக்கோம், 2 மாங்காவும் போட்டிருக்கோம். இது நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இப்போ நான் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுறேன். மீன் நம்ம வந்து கழுவும் போதே வேறு உப்பு மஞ்சள்லாம் போட்டு கழுவிருப்போம், மஞ்சத்தூள் போட்டு. இப்போ குழம்பு மிளகாப்பொடி ஒரு 2 குழிக்கரண்டி சொல்லுவோம், அந்த இதில் போட்டிருக்கோம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாப்பொடி அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தண்ணி வந்து இப்போ ஊற்றிக்கணும், ஏன்னா தண்ணி கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கோங்க. இந்த மாங்காய் வேகணும், நம்ம போட்டிருக்க புளி மிளகாப்பொடி எல்லாமே வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா கொதிக்க விடணும். அதுதான் குக்கிங் டைம், நம்ம கொடுக்குற குக்கிங் டைம். ஏன்னா மீன் போட்டோன்னே ஒரு 4-5 மினிட்ஸில் அதை கிண்டவும் கூடாது, அப்படியே நம்ம இறக்கிடுற மாதிரி வரும். ஸோ குழம்பு ப்ரிப்பரேஷனே இந்த டைம் தான். ஒரு மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நண்டில் அந்த மசாலா வந்து ட்ரை ஆயிடுச்சு. நண்டு வந்து நம்ம கழுவி ஒரு ஃபில்டர், அதாவது ஒரு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் போகிற மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கணும் நண்டை. இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்க்குறேன். மொத்த மசாலாவே இவ்வளோ தான். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் லெமன் சேர்ப்பேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது மட்டும்தான் அரைச்சி வச்சுருந்தோம். இப்போ அந்த பட்டை கிராம்பு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோன்னா மல்லிப்பொடி போடுறோம். இந்த மல்லிப்பொடியோட ஸ்டேஜ் வந்து எப்போ போட்டோன்னா நல்லா வெங்காயம்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் போட்டிருக்கோம். ஸோ மல்லிப்பொடியை மொதவே போட்டு பண்ணாதீங்க. இப்போ கழுவி வச்சுருந்த நண்டை ஒரு சல்லடை மாதிரி உள்ள இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி நல்லா ஃபில்டர் ஆயிரும். ஏன்னா நண்டு வேகும் போதும் அதுக்குள்ளேருந்து தண்ணி நிறையா விடும். ஸோ நம்ம தண்ணி தெளிக்க கூட தேவையில்லை. எண்ணெய் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதே மசாலா கொஞ்சம் தான் மசாலா இருந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு, அந்த மசாலா நண்டில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு லெமன் இதுக்கு தேவைப்படும். ஏன்னா இது வந்து 1.5 kg நண்டு, அதனால் 1 kg தான் போடலாம்னு நினச்சிருந்தேன், வேறு ஒன்று செய்யலாம்னு நினச்சிருந்தேன். பட் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பத்தாமல் போயிட்டா நல்லா இருக்காதுன்னு 1.5 kg இதுக்கே போட்டுட்டேன். ஸோ 1.5 kgக்கு நமக்கு ஒரு லெமன் தேவைப்படும். இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு அளவெல்லாம் வந்து இப்போ நான் காமிச்ச மாதிரியே போட்டுக்கோங்க. 2 கிலோ வரைக்குமே அதே அளவே போடலாம். ஏன்னா இதோட கிரேவி வந்து அதில் ஒட்டுனாப்பில் இருக்கும், நல்லா இருக்கும் அது. இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா குழம்புல கொதி வந்துருச்சு. இதில் மிளகாப்பொடி எதுவும் இருக்கா, கரையாமல் இருக்குதா, நல்லா இதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. மீன் போடுற வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம்னாலும் அந்த குழம்பை வந்து நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இதில் நம்ம 1 kg வாங்கினேன்னு சொன்னேன். அந்த 1 kgயில் ஒரு 3 தலை 2 உடம்பு பகுதி மட்டும் போட்டு இதை குழம்பு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாமே வந்து நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மசாலா தடவி வச்சுருக்கேன், அது நம்ம சேனல்லையே இருக்குது. வீடியோ பெருசாயிரும்னு சொல்லிட்டு அதை நான் காமிக்கல. பாருங்க, இப்போ நான் கிண்டுறேன், ஆனால் நான் மீனை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ அதில் குட்டியாக பக்கத்தில் ஒரு இதில் நான் வந்து மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு
எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அப்பப்போ நம்ம வந்து பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், எல்லா சைடும் படுற மாதிரி. ஏன்னா நம்ம தண்ணியெலாம் ஊற்றாதனால. ஆக்சுவலாக நண்டு ரெடி ஆயிடுச்சு. நண்டோட அந்த உடம்பு பகுதி பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக வந்துடும். அப்படின்னா அது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ மசாலா தடவி வச்சுருக்கிற மீனை பொரிக்க போகிறேன். சைடில் வச்சுருக்கேன். இதோட மசாலா எப்படி போடணுன்றதை நம்ம வீடியோஸில் போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்து வந்தது தெரிஞ்சிருச்சு. வீடியோக்காகத்தான் இதை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணி காமிக்கிறேன், இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நண்டும் ரெடி ஆயிடுச்சு, மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, பக்கத்தில் மீன் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. இதோட சாதம் மட்டும் வச்சோன்னா சண்டே சாப்பிட்றதுக்கு 3 விதமான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கிறேன். கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீன் குழம்பு மிளகாப்பொடி போட்டு வச்ச குழம்பு தான். அது மீன் ஃப்ரையு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். அதே சமயத்தில் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நான் சும்மா டிஸ்பிளே பண்ணி பார்த்தேன் அன்றைக்கி டைம் இருந்தனால. இல்லைன்னா டைரெக்டாக சாப்பிட்ற வேண்டியதான். ரெடி ஆயிடுச்சுன்னா இதுக்கெலாம் டைம் இருக்காது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பாருங்கள் ஃப்ளஷ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.